எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எங்களோட சிங்கப்பூர் சீரீஸோட டே 4. ஸோ டே 4 நாங்கள் என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டே 4 என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ட்ரிக்கை மியூசியம் அப்படின்ற ஒரு மியூசியத்துக்கு தான் புக் பண்ணியிருந்தோம். அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் கேபிள் கார் ரைட்ஸ் அதெல்லாம் போகலாம். அண்ட் ஈவினிங் ஃப்ரெண்டு அவங்க வீட்டுக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க வீட்டுக்கு போகிறோம். இந்த ட்ரிக்கை மியூசியம் போகிறதுக்கும் நம்ம சென்டோசா ஐலாண்ட் கிட்ட அந்த மோனோ ரயில் ஏறி தான் போனோம். ஸோ எல்லாமே பக்கத்தில் தான் இருக்குது. அதுக்கு நாங்கள் லிட்டில் இந்தியாவிலேருந்து அதே மாதிரி ஃபஸ்ட்டு எம்ஆர்டி எடுத்து விவோ சிட்டி மாலுக்கு போயிட்டோம். அந்த விவோ சிட்டி மாலோட லெவல் 3 தான் மோனோ ரயில் எடுக்கணும். நம்ம யூனிவர்சல் ஸ்டுடியோஸ் போகணுன்னாலும் சரி, இல்லை சென்டோசா ஐலாண்ட் போனாலும் சரி, இல்லை இந்த ட்ரிக்கை மியூசியம் அதெல்லாம் போகிறதுக்கும் அந்த விவோ சிட்டி மால்லேருந்து தான் மோனோ ரயில் எடுக்கணும். ஸோ நாங்கள் விவோ சிட்டி மால் ரீச் ஆகிட்டு அங்கேருந்து மோனோ ரயில் எடுத்துகிட்டு ட்ரிக்கை மியூசியம்ஸ்க்கு தான் இப்போ போயிட்டுருக்கோம். ஸோ நம்ம அந்த ஸ்டேஷனில் இறங்கினதுக்கப்புறமா ட்ரிக்கை மியூசியம் போனோம் அப்படின்னா அங்கே பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. எப்படி நம்ம சிங்கப்பூர் ஜூ போகிறதுக்கு அந்த மண்டாய் வைல்ட் லைஃப் ரிசர்வ்க்கெல்லாம் ஒரு பஸ் ஷட்டில் இருந்துச்சு. அந்த ஷட்டிலில் நம்ம ஏறி போனோம். அதே மாதிரி இந்த ட்ரிக்கை மியூசியம் போகிறதுக்கும் இப்போ சென்டோசா ஐலாண்ட் ஸ்டேஷனில் இறங்கிட்டோம். அது பீச் ஸ்டேஷன் அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அங்கே இறங்கிட்டு அங்கே இருந்து பஸ் இருக்குது. ஃப்ரீக்வெண்ட்டாகவே பஸ் இருக்குது. எவ்ரி 10 மினிட்ஸ்க்கு பஸ்ஸஸ் இருக்குது. ஸோ அந்த பஸ்ஸில் ஏறிட்டு நம்ம ட்ரிக்கை மியூசியமோட வாசல்லையே போய் இறங்கிடலாம். ஏதோ பாருங்கள், யூனிவர்சல் ஸ்டுடியோஸ் இதுதான் நம்ம நேற்று லாகில் பார்த்துருப்போம். நாங்கள் டே 3 அங்கே தான் போயிருந்திருப்போம். ஸோ இந்த யூனிவர்சல் ஸ்டுடியோஸ்லாம் தாண்டி தான் இப்போ நம்ம ட்ரிக்கை மியூசியம் போகிற ஸ்டேஷன் வரப்போகுது. வெளியேருந்து பார்க்கவே அழகாக இருக்குல்ல. அதை க்ராஸ் பண்ணும் போதே நாங்கள் என்ன பேசிக்கிட்டோன்னா, இன்னொரு வாட்டி போகலாம், இன்றைக்கி பேசாமல் இதை கேன்சல் பண்ணிவிட்டு இன்னொரு வாட்டி யூனிவர்சல் ஸ்டுடியோஸே போயிடலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தோம். ஏன்னா ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் எனக்கு எப்போவுமே அம்யூஸ்மெண்ட் பார்க்குனால் ரொம்ப பிடிக்கும். நம்ம சென்னையிலே நான் இங்கே இருக்க குயின்ஸ்லேண்ட், விஜிபி, எம்ஜிஎம் இதெல்லாமே எக்கச்சக்க வாட்டி போயிருக்கேன். ஏன்னா எனக்கு ரைட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். இங்கெல்லாம் இப்படி இருக்க ரைட்ஸே இப்படி என்ஜாய் பண்ணிவிட்டு யூனிவர்சல் ஸ்டுடியோஸ் போனோன்னா அப்பா சான்ஸே இல்லை, அவ்வளோ நல்லா இருந்தது. அதனால் எத்தனை வாட்டி போக சொன்னாலும் நான் ஓடிடுவேன். அவ்வளோ சந்தோஷமாக கிளம்பிடுவேன். அதனால் யோசிச்சுட்டு இருந்தோம். பட் ஆனால் ஆல்ரெடி ட்ரிக்கை மியூசியம்லாம் பிளானில் வச்சுருந்தோம். நெக்ஸ்ட்டு கேபிள் கார்லாம் பிளானில் வச்சுருந்தோம். என் ஃப்ரெண்டை மீட் பண்ணணும். ஸோ அதனால் சரி ஓகே மேபி நெக்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். அண்ட் இந்த பஸ்ஸு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். இதுக்கு நம்ம ட்ரிக்கை மியூசியம் போகிறதுக்கு எந்த பேமெண்ட்டும் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் அந்த பஸ்ஸில் ஏற்று அந்த பஸ் ஒரு ரூட் எடுத்து போவாங்க. அந்தந்த ரூட்டில் கொஞ்சம் சீனரிஸ் இருக்கும். அண்ட் இந்த மாதிரி மியூசியம் மாதிரி யூனிவர்சல் ஸ்டுடியோஸ் மாதிரி வேறு ஏதாவது இருக்கும் இடங்கள். ஸோ அவங்கவுங்க எங்கே இறங்கணுமோ அங்கே இறங்கிப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் ட்ரிக்கை மியூசியம்லேருந்து முடிச்சுட்டு வரும்போதும் பஸ் ஸ்டாப்பே இருக்கும் வாசல்லையே. அங்கே வந்தீங்கன்னா திருப்பியும் இந்த பஸ் ரிட்டன் வரும்போது நீங்கள் அப்படியே ஏறி திருப்பியும் சென்டோசா ஐலாண்ட் ரீச் ஆகிக்கலாம். ஸோ இதுதான் ட்ரிக்கை மியூசியம். இந்த மியூசியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக்சர்ஸ் எடுக்கிறது அவ்வளோதான். இது மியூசியம்னால் நம்ம இருக்கிற மாதிரி இந்த பழைய காலத்து பொருள் இருக்கும், இல்லை ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும், அந்த மாதிரி கிடையாது. இது ஃபுல்லாக நீங்கள் ஃபோட்டோஸ் எடுத்து என்ஜாய் பண்ணலாம். உங்கள் கேலரி நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா எப்படியும் குறைஞ்சது ஒரு 500 ஃபோட்டோஸோடு தான் நீங்கள் வெளியே போவீங்க. அவ்வளோ ஃபோட்டோஸ் எடுக்கலாம். ஏன்னா அவ்வளோ அழகழகாக வச்சுருந்தாங்க. ஒவ்வொரு ஃபோட்டோ எடுக்கிற இடமுமே ரொம்ப நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அங்கே இருக்கவங்க அவ்வளோ ஹெல்ப் பண்ணாங்க. இப்போது நம்ம ஃபோட்டோ எடுக்கணும் அப்படி கூப்பிட்டாலுமே ஃபோட்டோலாம் எடுத்து கொடுத்தாங்க. அண்ட் ஒவ்வொரு பிக்சர்ஸ்க்கும் நம்ம எங்கே நின்று ஃபோட்டோ எடுத்தால் கரெக்டாக ஃபோட்டோஸ் வரும் அப்படின்னு சொல்லி ஃபுட் பிரிண்ட்ஸ் மார்க் பண்ணி வச்சுருந்தாங்க எல்லோ கலர் ரெட் கலரில். ஸோ இந்த இடத்துக்கு நீங்கள் ஆக்சுவலாக இந்த பிளேஸ் இந்த ஃபுட் பிரிண்ட்ஸ் மேலே காலை வச்சு நின்று ஃபோட்டோ எடுத்தால் பர்ஃபெக்டாக வரும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இதுக்குமே மார்க் வச்சுருந்தாங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஏன்னா நம்ம சம்டைம்ஸ் எந்த ஆங்கிள் எடுக்கணும், எப்படி எடுக்கணும், எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கணும் அதெல்லாம் பார்ப்போம் இல்லையா. அங்கே எல்லாமே மார்க் பண்ணி வச்சுருந்தனால ரொம்ப அழகாக இருந்தது. அண்ட் இந்த மியூசியம்குள்ளே போன உடனே அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு ஒரு ஆப் நம்மளை இன்ஸ்டால் பண்ணிட சொல்லுவாங்க. அது அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ண சொல்லுவாங்க. அது எதுக்கு அப்படின்னா இப்போ நம்ம நார்மலாக நம்ம ஃபோனில் ஃபோட்டோஸ் அதெல்லாம் எடுத்தால் அந்த பிக்சரில் என்ன இருக்கோ அது அப்படியே கேப்சர் ஆகும். பட் அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அந்த ஆப்புக்குள்ளே போய் நீங்கள் ஃபோட்டோஸ்லாம் எடுத்திங்கன்னா இதோ இப்போ வீடியோவில் பார்க்குறீங்கல்ல இந்த மாதிரி வரும்.
அதில் வந்து ஷார்க் மூவ் ஆகிற மாதிரி, மெர்மெய்ட்ஸ் மூவ் ஆகிற மாதிரி, அப்புறம் ஸ்கெலட்டன்ஸ் வர மாதிரி பார்த்துட்ருக்கீங்களா, இந்த மாதிரி தெரியும் அந்த ஆப் மூலயமா நீங்கள் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்திங்கன்னா. அந்த ஆப்போட நேம் வந்து XR மியூசியம், இதுதான் அந்த ஆப்போட நேம். ஸோ நீங்கள் எடுக்கிற ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்கள் டிவைஸ்லேயே சேவ் ஆகிக்கும். நீங்கள் அதுக்கப்புறம் முடிச்சுட்டு எல்லாம் சேவ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஆப்பை வந்து டெலிட் கூட பண்ணிக்கலாம். அது வந்து இன்னும் உங்கள் ஃபோட்டோஸ் வீடியோஸை வந்து டிஸ்டர்ப் பண்ண போகிறதில்ல, ஏன்னா அது ஆல்ரெடி உங்கள் டிவைஸ்லேயே சேவ் ஆகிருக்கும். ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. பிரதி நல்லா என்ஜாய் பண்ணால், அதை விட நாங்கள் இன்னுமே நல்லா என்ஜாய் பண்ணோம். நான் அவ்வளோதான் 1x 2x 3xன்னு சொல்லிகிட்டே போகலாம், அவ்வளோ நல்லா என்ஜாய் பண்ணேன். ஏன்னா ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ பிரத்திக்கு பிடிச்ச இடத்துலலாம் நின்று பிரத்தியை வச்சு ஃபோட்டோஸ் எடுத்தோம், வீடியோஸ் எடுத்தோம். அண்ட் எனக்கு எதெல்லாம் பிடிச்சதோ அங்கே நான் ஃபோட்டோஸ் வீடியோஸ், அப்புறம் என் ஹஸ்பண்ட் பிடிச்ச இடத்துல அவன் நின்று ஃபோட்டோஸ் வீடியோஸ், அப்புறம் ஃபேமிலி ஃபோட்டோஸ்ன்னு எடுத்து டோட்டலாக நாங்கள் வந்து எவ்வளோ ஹவர்ஸ் இதுக்குள்ளே ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா 3 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணோங்க. ஆமாங்க, 3 ஹார்ஸ். ஏன்னா அவ்வளோ இடம் இருந்தது ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்க. எல்லாத்துலேயுமே எடுத்துட்டோம். எதெல்லாம் பிடிச்சிருந்தது மோஸ்ட்டாக எல்லாத்துலேயுமே எடுத்துட்டோம். 1 2 தான் வந்து இது வேண்டாம் நல்லா இல்லைன்னு சொல்லி விட்டுருப்போம். மற்றபடி எல்லாத்துலேயுமே எடுத்தோம். ரொம்ப நல்லா இருந்தது. இந்த பிக்சர்ஸ்லாம் என் கேலரியில் இன்னும் இருக்குது. இதில் காமிக்கிறதெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஒரு 15% 20% தான் இப்போ நான் இந்த வீடியோஸ்லேயே போட்டிருக்கேன். கேலரியில் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. அது வந்து நான் போடவே முடியாது, அவ்வளோ ஃபோட்டோஸ் இருக்குது. அப்போனா நினச்சி பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம் கொஞ்சம் கொஞ்சம் ரீல்ஸ்க்கு. அப்புறம் பிரதி ரொம்ப ஹாப்பியாக இருந்தா, அதை பார்த்து எங்களுக்கே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ அவ்வளோதான், நாங்கள் ட்ரிக்கை மியூசியம்லாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு அதே மாதிரி வந்து வெளியே போயிட்டு ஷட்டில் வரக்கு வெயிட் பண்ணோம். வெயிட் பண்ணி ஷட்டில் வந்ததுக்கப்புறமா அதே மாதிரி சென்டோசாவுக்கு ரீச் ஆகிட்டோம். சென்டோசா ரீச் ஆகிட்டு அங்கேருந்து வந்து நாங்கள் கேபிள் காருக்கு தான் வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு போயிருந்தோம். அந்த கேபிள் கார் நாங்கள் எடுத்தது வந்து எப்படின்னா 20 மினிட்ஸ்க்கு போகிற கேபிள் காரும் இருக்குது, 45 மினிட்ஸ் போகிற கேபிள் காரும் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் டிஃபர் ஆகும். இந்த 20க்கும் 40க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் 45 மினிட்ஸ்க்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 20 மினிட்ஸ்க்கு போகிற கேபிள் காரில் போய் நீங்கள் ஒரு இடத்துல இறங்கிடலாம். அந்த இடத்துல வந்து ஒரு பிளேஸ் இருக்கும் நீங்கள் சுற்றி பார்க்குறதுக்கு. அந்த மாதிரி இப்போ எப்படி இந்த ட்ரிக்கை மியூசியமோ அந்த மாதிரி இன்னொரு பிளேஸ் இருக்கும். நெக்ஸ்ட் இந்த 45 மினிட்ஸ் எடுத்திங்கன்னா அந்த 20 மினிட்ஸில் இறங்கிட்டு நீங்கள் திருப்பி பேக் சைடாக வந்துட்டு நெக்ஸ்ட்டு ரோடை க்ராஸ் பண்ணுற மாதிரி க்ராஸ் பண்ணிவிட்டு இன்னொரு கேபிள் கார் ஏறி அங்கேருந்து இன்னொரு கொஞ்சம் லாங் போகும். அங்கே இன்னொரு பிளேஸ் இருக்கும். ஸோ நீங்கள் அதை சுற்றி பார்த்துக்கலாம். ஸோ மோஸ்ட்டாக வந்து எல்லாருமே வந்து இந்த 45 மினிட்ஸ் கேபிள் கார் தான் எடுத்தாங்க. ஏன்னா நம்ம போகிற வழியிலேயே அப்படியே கேபிள் கார்லேயே போயிட்டு கேபிள் காரை என்ஜாய் பண்ண மாதிரி இருக்கும். அப்புறம் அந்த இடத்துல நின்று சுற்றியும் பார்க்கலாம்ல, நடக்க வேண்டிய அவசியம் இருக்காதுல்ல. ஸோ நாங்களும் அந்த 45 மினிட்ஸ் கேபிள் கார் தான் எடுத்தோம். இப்போ நீங்கள் இது பார்த்துட்ருக்கீங்களா, இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கேசல் மாதிரி இந்த மாதிரி இருக்குது. அதில் ஃபுல்லாக தண்ணி தான், மிஸ்ட்டு எப்படி அடிக்கும் அந்த மாதிரி. ஏன்னா சிங்கப்பூரில் ஹீட்டு தாங்க முடியலங்க. ஸோ எல்லாருமே அங்கே நாங்கள் என்ன பார்த்தோன்னா, இந்த மாதிரி இதில் வந்து எல்லோரும் ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு சைக்கிளில் ரவுண்ட் அடிக்கிறாங்க, நடந்து போகிறாங்க. அந்த வெயிலுக்கு வந்து அந்த தண்ணி வந்து ட்ரிசில் ஆகுது. அப்படியே அங்கங்கே ஃபுல்லாக பைப்ஸ் வச்சுருக்காங்க. அதில் வந்து ஃபுல்லாக ட்ரிசில் ஆகவும் நம்ம மேலே பட்டால் அப்படியே ஜில்லுன்னு இருக்குது. ஸோ நாங்களுமே வந்து வெயில் தாங்காமல் கொஞ்சம் அந்த தண்ணியிலேயே ரவுண்ட் அடிச்சுட்டு அந்த கேஸில் நின்று ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அப்படியே இருந்தோம். அண்ட் வந்து இப்போ நாங்கள் இந்த கேபிள் கார் நாங்கள் வந்து ஹலோ கிட்டி கேபிள் கார் எடுத்துக்கிட்டோம். ஏன்னா 2 கேபிள் கார் இருந்துச்சு. ஒன்று வந்து ஃபுல்லாகவே க்ளோஸ்டாக பிளாக் கலரில் அப்படி இருந்தது. இன்னொன்று வந்து ஹலோ கிட்டி போட்டு இன்னொரு கேபிள் காரு. நாங்கள் வந்து ஹலோ கிட்டி கேபிள் கார் தான் எடுத்தோம். இப்போ கீழே பார்த்துட்ருக்கீங்களா, இதுதான் வந்து அந்த சென்டோசா ஐலண்டோட ரெசார்ட், சென்டோசா ரெசார்ட்ஸ். இது நல்லா இருந்தது. பட் நாங்கள் இந்த ரெசார்ட் போகல, எங்களுக்கு என்ன டைமும் இல்லை. அண்ட் வந்து இன்னொன்று வந்து இது ஃபுல்லாக அந்த வாட்டர் பார்க் மாதிரி தான். ஸோ நாங்கள் அது போகல. அண்ட் இந்த பாருங்கள், இந்த மாதிரி தான் இருந்தது எங்களோட இன்னும் ஹலோ கிட்டி போட்டு. ஸோ மேலே இருந்து பார்க்க அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது, அவ்வளோ அழகாக இருந்தது. ஒன்று என்ன பிரச்சனை அப்படின்னா, இது வந்து ஃபுல் க்ளோஸ்ட், ஓகேவா. ஸோ உள்ளே வந்து ஃபேனு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஃபேன்னா சும்மா அந்த மினி ஃபேன் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. மேலே மட்டும் ஒரு குட்டி ஓப்பனிங் வச்சுருக்காங்க. அதுலேயே வந்து புல் அப் புல் டவுன் அந்த மாதிரி வந்து எழுதியிருக்காங்க. காற்று வேணும்னா காற்று, வேணாம் க்ளோஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்களேன், இதுதான் புஷ் டு க்ளோஸ், புல் டு ஓப்பன் அந்த மாதிரி இருக்குது இல்லையா.
அவ்வளோண்டு ஸ்பேஸ் தான். ஸோ சுத்தமாக காற்றே இல்லை, வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் கேபிள் கார் ஏறும்போது இந்த மாதிரி கையில் வந்து ஒரு ஃபேன் மாதிரி ஒன்று கொடுத்துட்டாங்க, விசிறி அந்த பேப்பரில் வரும்ல அந்த மாதிரி. அதில் வந்து பின்னாடி சைடு மேப் இருந்தது. இந்த சைடு எதுக்கு நான் மேப்புக்கு தான் கொடுக்குறாங்கன்னு பார்த்தா அப்புறம் தான் தெரியுது இது வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கும், ஸோ எல்லோரும் விசிறிப்பாங்க காற்று வேணும்னு சொல்லிட்டு. ஸோ அதை கொஞ்சம் நேரம் வச்சுட்ருந்தோம். ஆனால் எங்ககிட்டயுமே ஹேண்ட் ஃபேன் இருந்தது, ஸோ அதையுமே நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டோம். பில்டிங்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது, நீட்டாக இருந்தது. எந்த பில்டிங்குமே வந்து என்ன சொல்கிறது, பழைய பில்டிங்னு சொல்லவே முடியல, அப்படி இருந்தது. இப்போ நம்ம இங்கெல்லாம் பார்த்தா ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம், ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறம்னா பில்டிங் வந்து கொஞ்சம் ஓல்டானது நம்மளுக்கு தெரியும்ல, பெயிண்ட் வந்து வாஷ் ஆஃப் ஆகிருக்கும், அந்த மாதிரிலாம் இருக்கும்ல. சரி இது ஓல்டு பில்டிங் நம்ம பார்த்தாலே தெரியும் இல்லையா, அழுக்கு இருக்கும், அந்த மாதிரிலாம் வச்சு கண்டுபிடிப்போம் இல்லையா. ஆனால் அங்கே வந்து எந்த பில்டிங்குமே அப்படி இல்லை. எல்லாமே வந்து வருஷம் வருஷம் பெயிண்ட் அடிப்பாங்களா என்ன பண்ணுவாங்கன்னே தெரியல, அவ்வளோ நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. எல்லாமே புது பில்டிங் மாதிரி தான் இருந்தது, எல்லாமே இப்போ தான் கட்டியிருக்காங்க, அப்படி இருந்த மாதிரி இருந்தது. பில்டிங்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. நெக்ஸ்ட்டு இந்த மயிலுங்க, நான் சிங்கப்பூரில் எல்லா இடத்துலையும் இந்த மயில் வந்து பீகாக்ஸ் வந்து அவ்வளோ இருக்குது. ஃப்ரீயாக அது பாட்டு நடக்குது, அவங்க என்ன கொடுக்குறாங்களோ விசிட்டர்ஸ் வந்து கொடுக்குறத சாப்பிடுது, அது பாட்டு ஜாலியாக ரோம் பண்ணிக்கிட்டு இருந்தது. ஆனால் போட்டிருக்காங்க அங்கங்கே டு நாட் ஃபீட் த பீகாக்ஸ் அந்த மாதிரி போட்டிருக்காங்க. ஆனால் எல்லாருமே கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அதுங்களுமே வந்து நம்ம சாப்பிடும் போது வந்து 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 பக்கத்துலேயே நின்றுட்டு பேக்கெட் எடுக்கிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பீகாக்ஸ் பண்ணிகிட்டே தான் இருந்தது. நாங்களும் வந்து கொஞ்சம் கார்ன் வச்சுருந்தோம், அந்த கார்ன்லாம் கொடுத்தோம், சாப்பிட்டுச்சு. அண்ட் பிஸ்கெட்ஸ் போட்டோம். நிறைய பேர் சிப்ஸ் எல்லாமே கூட கொடுத்தாங்க, எல்லாமே சாப்பிடுது. இப்போ நான் இதில் 1 or 2 பீகாக்ஸ் தான் கேப்சர் பண்ணியிருப்பேன், பட் எப்படியும் ஒரு 10 பீகாக்ஸ் கிட்ட அந்த மாதிரி இருக்கும் அங்கங்கே. அவ்வளோ பார்த்தோம், அது பாட்டு ஜாலியாக நம்ம கூடயே நடந்து வருது. ரொம்ப சமத்தாக இருந்தது. எல்லாமே வந்து ஒன்றும் அவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணல. நம்ம பேக்கெட்டை வந்து எடுக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணல, பட் நம்ம சாப்பிடும்போது வந்து அப்படியே நின்றுட்டே இருந்தது, பக்கத்துலேயே கொடுப்பாங்களா இல்லையான்ற மாதிரி. அதனால் எல்லாருமே ஃபீட் பண்ணாங்க, நாங்களும் ஃபீட் பண்ணோம். ப்ரித்திக்கும் ரொம்ப ஹாப்பி, ஏன்னா ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி பீகாக்லாம் இவ்வளோ பக்கத்தில் பார்க்குறாளா, அதனால் அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தாள். அவளும் எல்லாம் ஃபீட் பண்ணிவிட்டு நாங்களும் இது பண்ணிகிட்டு இருந்தோம். எங்களுக்கு வந்து இந்த கேபிள் காரு, அப்புறம் இந்த ட்ரிக்காய் மியூசியம் எல்லாமே நல்லா கவர் பண்ணி ஈவினிங் வந்து ஒரு 5 o'clock ஆகிடுச்சு. அதுக்கு மேலே வந்து எங்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறதுக்காக நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ அவ்வளோதாங்க, இதோட இந்த வீடியோ முடியுது. ஸோ ஐ ஹோப் யூ ஆல் வுட் ஹவ் என்ஜாய்ட் இட். ப்ளீஸ் ஷேர், லைக், சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.